அதுக்கும் ஒரு காலம் இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா கிளம்பித்தான் ஆகணும். ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொன்னு வச்சுங்களேன், பிரதமராக போய் உட்காரணும், ஜனாதிபதியாக போய் உட்காரணும் 5 வருஷம்தான். கிளம்பித்தான் ஆகணும். ஜெயிலுக்கு போனால் 7 வருஷம், அப்புறம் கிளம்பித்தான் ஆகணும். இல்லைங்க, பழகிட்டேன், ஜெயிலர் ஐயா ரொம்ப நல்லவர், அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அதனால் இங்கேயே இருந்த முடியுமா என்ன? அரசாங்கம் தான் சோறு போடுது, அரசாங்கம் தான் மருத்துவம் தருது, அரசாங்கம் தான் எல்லாம். ஏன் வெளியே விட உள்ள அருமையான பாதுகாப்பு, எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க. நினைச்சவங்களாம் நம்மளை வந்து பார்த்துட முடியாது. நம்மளை பார்க்கணும்னா அனுமதி வாங்கிட்டு தான் வந்து பார்க்கணும். அப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஜெயிலுக்குள்ள இருக்குது. அதுக்காக 7 வருஷம் முடிஞ்சோடனே நான் இங்கே இருந்துக்கிறேன் விட்டுருவாங்களா என்ன? உடனே பிடிச்சி தள்ளி வெளியே போட முதல்ல அனுப்பிச்சிடுவான். அதே மாதிரி தான் மேலே உட்காந்துட்டோம், ஜனாதிபதி 5 வருஷம், நான் எப்படியும் இன்னொரு 5 வருஷம் இருந்துக்கிறேன்னு இருந்த முடியுமா? எல்லா எம்பியும் எம்எல்ஏயும் பார்த்து ஓட்டு போட்டால் தான் இருக்க முடியும். அவருக்கான பதவி காலம் 5 ஆண்டு. அப்ப புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, நரகத்தை அனுபவிக்க ஒரு காலம் இருக்கிறது. அதை மறந்துடக்கூடாது. எனவே சொர்க்கம் முதலான உலகத்துக்கு போனாலும் அது தீர்ந்து போகும், நரகத்துக்கு போனாலும் அது தீர்ந்து போகும், மண்ணுலகத்துக்கு வந்தாலும் தீர்ந்து போகும். அப்ப நம்ம கொடுக்குற பேக்கேஜில் டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப நாம போனா வாராம இருக்கிற ஒரு இடம் இருக்கா? ஆம், அது சிவபெருமானுடைய திருவடிக்கு போனோம்னா வாராம இருக்கலாம். சொர்க்கத்துக்கு போனாலும் வந்தாகணும், நரகத்துக்கு போனாலும் வந்தாகணும், மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்தாலும் போயாகணும். இந்த இயல்பை நீங்க அறிந்து கொண்டாதான் தப்பிப்பதற்கான வழியை தேட தோணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? திரும்ப 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 இந்த உலக சுழற்சிக்குள்ளதான் கிடந்துட்டு இருப்போம்.